இல்லைண்ணே
இலையோடு தண்ணி தொழிச்சு சாப்பிட்டு காட்டுக்கு தனியா போயிருக்கிற நீ ஆம்பளை பிள்ளை மாதிரி தொட்டி கேட்க கூடாது. ஏ வாயாண்டி உனக்கு வேணுங்க வரத்த அம்மா தாரு என் மகனான மாயாண்டி சுடலைக்கு ரூபா ஒரு கையில் சுடல ஐயா சுடல ஐயா ஈரப்பந்த மறுகையில் சுடல ஐயா ஈரப்பந்த மறுகையில்
மாதிரி வச்சுட்டு படுத்துக்கலாம். கண்டிப்பா பாடுகிற நாமலை பாராட்டி நமக்கு பரிசளிப்பு தொகை தர வேண்டும் என்று. ஆமா அப்படி பணத்தை எடுத்து சாப்பிடும் போது பார்த்தா பேச்சியம்மா மகன மாயாண்டி சொல்ற ஐயா என்ன அம்மா நீ எந்த நேரம் வந்த புள்ள சாப்பிட்டு இங்க இருந்தேன்னா பெத்தவா முடிச்சானா உன்னையதான் தேடுவா. கண்டிப்பா தேடத்தான் செய்வாங்க. மாயாண்டி சொல்லுங்கம்மா. நீ கையில இருந்தாலும் தாய்காரன் தாய் பாசம் அங்க நீ அங்கதான் இருக்கணும். எனக்கு அங்க போக பிடிக்கல. நீ அங்கதான் இருக்கணும். நான் இங்கே உட்கார்ந்துக்கிறதம்மா. அங்க இருக்க பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மளது கலைக்குமரி மாவட்டத்துல கல்வி குளத்திலிருந்து நிம்மலான ஒரு பிள்ளை பாடுறா. முதல்ல நம்ம கையால அன்பளிப்பு கொடுப்போம். அண்ணா ஐயனா பகல் பூரம் புல்லா நின்னாரு. இப்போ நமக்கு அன்பளிப்பு என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா எப்படி வந்த உடனே உபசரிச்சாரு பத்தியா சாப்பிடவே வேண்டாம். பாடுகிற நாமலை பாராட்டி இத்தனை பேர் இருந்தாலும் அந்த அண்ணனுக்கு தான் கொடுக்கணும். என்ன அவருதான் உன் மேல உருத்தாங்க எல்லாரும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா எல்லாரும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. என் வீட்டுக்காரருக்கு வாங்கி கொடையை போட்டு வீட்டுக்கு போயிருக்கேன்னு அவர் கோவத்துல இருப்பாரு. வருஷமா அடுத்த வருஷமா நீ பேசி வாங்குவாரு. இல்லைன்னா வாங்கி கொடை போட்டு எந்த வீட்டுக்கு வர்றது அவர் வியாபாரம் வண்டி கொண்டு போட்டு வந்திருக்கேன். சரி விட கொடுத்துருக்காரு. மனசை பார்த்து எதை பார்த்துட்டு வாழ போடுறதுல பணம் அதை பார்த்தேன் விட்டு கொடுத்தாலும் இப்ப நல்லா இருக்கீங்களாப்பா அதை சொல்லுங்க. முதல்ல பணம் பெருசு கிடையாது, நகை பெருசு கிடையாது, சந்தோஷமா இருக்கிறதுதான் பெருசு. நாங்கள் போது எடுத்து கொண்டு போக புரியல 50 உங்களுக்கு ஒண்ணுமே தந்து விட மாட்டாங்க. ஓடி உழைச்சாலும் ஒண்ணும் கிடையாது. அதனால இருக்கிறது வரைக்கும் நான் வரைக்கும் கொடுத்து பழகிக்கணும். இங்க வாயாண்டி சுடரீசனும் ஆமா பகவதி முன்னால அதே குழந்தை போலே வருகிறார். எப்பா இவ்வளவு அழகான பிள்ளையாடா நீ அப்பா அப்படி நின்ன என்று தாயான பகவதி என்னை கேட்கிறாள். எந்த தேசமப்பா உனக்கு எந்த தேசமப்பா இங்கிருந்து இங்கே வந்தாள் இங்கே வந்தாயப்பா இங்கிருந்து இங்கே வந்தாள்
அம்மா நீ வந்த வாசல் இப்பதான்டா கலகலப்பா இருக்குப்பா. அவர் அங்க போய் வீடியோ எடுக்க போட்டோம். நம்மள பார்த்து நிக்கிறேன் அவர் அங்க போயிட்டு இவன் நம்மளே எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு அவர் கொண்டு வந்து நிக்கிறேன் சாட்டி அங்கே இருப்பா ஒரு பக்கம் போகட்டும் அப்படியே சொன்னம்மா வாங்க. சரி அம்மா என்னம்மா நீ எனக்கு இருந்து சொல்லுதி அம்மா. சொல்லுதீங்க யாரும் உனக்கு தெரியுமா? யார் பண்ண சொன்னது தெரியும் சொன்ன விவரத்தை மட்டும் கேட்டேன்னு வச்சு என்னம்மா பாலிலாம் போச்சு மாட்டை கூட்டிட்டு வந்து நம்ம காரணம் காலையில போவோம் அப்ப என் வீட்டுக்கு வா. வீட்டுக்கு நான் ஒரு 2 லிட்டர் பாலைக்கு சூடு பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். வா அப்படியே போய் ஆத்துவோம். அம்மா என்ன சூடு பண்ணாம வச்சா இப்போ அம்மா இருக்கு. அதுதான் சூடு பண்ணி வச்சு சாதாரண பொருள் கிடையாது. அந்த மைய மட்டும் இருந்து வச்சுக்கோ. ஒரு வீட்டுல கணவன் மனைவியை சேர்ந்திருக்க இடத்துல அந்த மைய தொட்டு வச்சுட்டான்னு வச்சுக்க. அதாவது டைமிஸ் ஆக போறவங்க கூட அவங்க போய் அந்த மைய தொட்டு வச்சுட்டாங்கன்னா உடனே வந்து நெருப்பு சேர்த்துருவாங்க. அதான் பாத்துக்க பிரிந்தவரை சேர்த்து வைப்பான் சேர்ந்தவரை பிரித்து வைப்பான். வாழ்ந்த பெண்ணை தாழ வைப்பான் தாழ்ந்த பெண்ணை வாழ வைப்பான். பெரும்புரட்சி மங்கை. ஆமா அன்னைக்கு விலகு வீட்டு போறோம்னு எங்க அண்ணன் கையில அப்படி தூக்கி கொடுத்துருக்கா. இப்ப வரும்போது கூட நேற்று காலையில 500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கா. ஆமா கொடுத்த போய் தானம்மா அவன் விட்டு கொடுக்க வேண்டாம் புட்டை கொடுத்தா போதும். விட்டா கொடுக்க முடியும் அம்மா நீ விட்டு கொடுக்கணும் அவருக்கு விட்டு கொடுக்கணும். அவ்வளவுதான் ஒருத்தர் கொடுத்த வீடு கொண்டு வேணும். ஆண்டவரை இருக்கக்கூடாது. யார் வீட்டுல ஆம்பளை இல்லாம இருக்கு? இருக்காங்கப்பா உங்க வீட்டுல இருக்காங்க. பத்தியா ஆளுக்கு கூட அவங்க வீட்டுல இருக்காங்க. ஆமா எங்க வாழ்க்கை இருக்குனாக்கா எல்லாம் புருஷன் மருதைகள். இவரை நம்ப முடியாதுன்னா இவருக்கு இருக்கக்கூடாது. அந்த விரதத்தின் மகிமையாலே வகையான பெரும்புரட்சி வகையாகப்பட்டவளே கர்ப்பமானார். அந்த பெரும்புரட்சி பெரும்புரட்சி கர்ப்பமாக இருக்கும் போது அங்கு 1 மாதம் 2 மாதம் ஆகி 10 மாத பரிபூரண கர்ப்பமாக இருப்பதான் இருப்பாங்க. ஆமா அது ஒரு ஐதீகம். என்ன அப்படி பண்ணா நல்ல மகசூல் இருக்கும். ஆமா கூட்டிட்டு போனாரு அவரு கூட்டிட்டு போனா நானும் நிறைய இப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓஹோ அப்படிலாம் சொல்லக்கூடாதம்மா. வலியும் தாங்கணும். இதுதான் பொம்பளை. அதுதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க வலிச்சு பெற்றா தான் பிள்ளை